அபி, ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேரையுமே வந்து இந்த மாதிரி மறு வீட்டுக்காக கூப்பிட வராங்க. அபியோட வீட்டில் முதல்ல அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி எல்லாருமே வந்து அதெல்லாம் தெரியாது, அவங்க போய் தான் ஆகணும், மறு வீட்டுக்கு போகிறது சம்பிரதாயம், அது போகணும், நீ அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை வந்து திட்டி வந்து எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க அபி வீட்டுக்கு. அபி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அபி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வரவேற்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் விருந்து வந்து பரிமாறுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே உட்கார சொல்கிறாங்க. அபி முதல்ல ஆளாக போய் உட்காந்துடுறாங்க. ஏண்டி நீ தான் முதல்ல ஆளாக உட்காருவியா, முதல்ல உன் வீட்டுக்காரர் தான் உட்காரணும், புரியுதான் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அபி வந்து ராகவ், அதுக்கப்புறம் அனு, ஆகாஷ் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஊட்டி விடுங்க, ஒருத்தர் இப்படியே அது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஊட்டி விடணுமா அப்படின்னோடனே, ராகவ் தம்பி ஊட்டி விடுங்க அபிக்கே அப்படின்னோடனே, சரி ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, நிறைய சாப்பாடு எடுத்து ஊட்டிடுறாரு. உடனே வந்து இவ்வளோ சாப்பாடு போட்டு திணிக்கிறீங்களா, உங்களை என்ன பண்ணுற பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரை வச்சு ஊட்டிடுறாங்க. ராகவ் கத்துறாரு. அதுக்கப்புறம் காரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து மைசூர் பாக்கு எடுத்து ஊட்டிடுறாங்க. இந்த மாதிரி அபி வந்து அமகலம் பண்ணுறாங்க. உடனே ராகவ் வந்து இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. வந்து வேணுமே வந்து பெட்டில் கிராஸாக படுத்துட்டு தவிக்க விடுறாங்க ராகவை. எப்படிலாம் உங்கள் வீட்டில் என்னை தவிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு விஷயமா வந்து அபியும் ராகவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி சம்பிரதாய சாங்கியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யவே செய்யலை, அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. அபியோட அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சரி ஓகே, இந்த குடத்தில் வந்து மோதிரம் போட்டுருவோம், இந்த மோதிரத்தை யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் 2 பேரில் வின்னு, அப்படி யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க கையில் தான் இன்னொருத்தர் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவ் பார்த்து முறைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க, என்ன அடைக்க ஆளலாம் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீ வின் பண்ண மாட்டேன், 8 மாதம் ஒன்று நான் அடைக்க ஆண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு ராகவும். இங்கே வந்து அனு, ஆகாஷ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து 2 பேருமே ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, அனுக்காக விட்டு கொடுத்துட்றாரு. அனு ஜெயிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. சரி நீங்கள் 2 பேரும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பண்ண வைக்கிறாங்க. அந்த சம்பிரதாயம் பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து கையை உள்ளே போட்டுறாங்க. போட்டு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து சரி 3 தடவை வந்து இந்த மாதிரி பண்ணுவோம், அதில் 3ஆவது வாட்டி வந்து யார் ஜெயிக்கிறதோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து ஜெயிச்சிடுறாரு. அபி பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து 2ஆவது வாட்டி வந்து அபி வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து 3ஆவது வாட்டி இருக்குது, இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே தீரணும், இவர் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷா ரகசியமாக சொல்கிறாரு. அடுத்து 2 பேருமே கையை வந்து அந்த பானைக்குள்ளே விடுறாங்க தண்ணியில். அப்போ வந்து அந்த மோதிரத்தை தேடுறாங்க. பார்த்தா வந்து ராகவ் கிட்டே அந்த மோதிரம் வந்து கிடச்சிடுது. அபி வந்து ஐயோ இவர்கிட்ட கிடச்சிது, எப்படியே வாங்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் கையை வந்து பிடிச்சி அந்த மோதிரத்தை இழுக்கிறாங்க. ராகவ் விட அப்படியே இழுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் அபி வந்து அப்படியே கண்ணடிக்கிறாங்க. ராகவ் அப்படியே அசந்தே போயிடுறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுறாரு மோதிரத்தை. அபி வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு ராகவ் அபியை. அபி வந்து இவருக்கெல்லாம் இப்படி பண்ணால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் மயங்கே போயிடுறாரு ராகவ். உடனே டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்றாரு. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு அபி சிரிக்கிறாங்க. எப்படி ஜெயிச்ச அப்படி, அதுக்கெல்லாம் ஒரு நேக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அனுக்கிட்ட சொல்கிறாங்க. அனு வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ராகவ் வந்து எப்படிடா தோத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ராகவ் கிட்ட கேட்குறாரு. உடனே ராகவ் வந்து அது வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அபியே பார்த்து முறைக்கிறாரு. அபியோட அத்தை வந்து அபியும் அனுவும் பாராட்டுறாங்க. நீங்கள் உண்மையை கெட்டிக்காரங்க தாண்டி, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள் கைக்குள்ளே தாண்டி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முடியுது.